படம் நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்குது. டேரக்டர் வந்து நல்ல குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்ல படமாக எடுத்திருக்காங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. இல்லை ஆபாசன்றது ஒன்றும் இல்லை. நல்லாவே இருக்குங்க சார். இது வந்து ஃபேமிலிக்கான படம் தான். பசங்களை வந்து எங்கேயும் தனியாக அனுப்பக்கூடாது. மற்றவங்கள நம்பி அனுப்புனான்னா இதில் பயமாக இருக்குன்றாங்க இல்லைங்களா. அந்த வருஷம் கூட பிறந்தவங்களா இருந்தால் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் யாரையும் நம்பி அனுப்பக்கூடாது. மெயின் வந்து எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க இவங்க எல்லாமே அம்மா நம்ம அண்ணன் தானே, அக்கா தம்பி தானேலாம் அனுப்பக்கூடாது. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பார்க்குற பார்வையில் இருக்க, ஐயோ நம்ம தங்கச்சியாச்சுன்னு ஒரு விஷயம் நினச்சிருந்தாங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது. நம்ம நம்பி அனுப்பிச்சிருக்காங்க ஊருக்காரங்க எல்லாருமே. நம்மளை நம்பி அனுப்புனா உங்களை நம்பி அனுப்புனால தானே இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. வேலைக்கு போனோம், பரவாயில்ல, எங்கள் கடன்லாம் தீர்ந்துடுச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ உங்களை நம்பி நாங்கள் அனுப்பிச்சோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு கொடுத்தவங்க பெற்றவங்களோட நிலைமை என்ன வருது. லாஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு அனுப்பின பொண்ணை திரும்ப லாஸ்ட்டாக நம்ம எப்போ பார்ப்போன்னே தெரியாது. அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், நம்ம பசங்க இப்படி இருக்காங்க, நல்ல இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி திடீர்னு அனும்போது பெற்றவங்களோட சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும் சார். அவங்களால எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை தான் இந்த மாதிரி ஆனது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைங்களை வளர்த்தோம் செஞ்சோம். பசங்க வீட்டில் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க போய் நம்மளை குடும்பத்தை காப்பாற்றுறாங்கன்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம் அது. இந்த காலத்தில் அது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய விஷயம் தப்பாக நடக்குது. ஆனால் இது ஒரு சப்ஜெக்ட் சார், நல்லா இருக்குது. வணக்கம். படம் நல்லா எடுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் அதில் படமாக எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஆண்களை விட பெண்கள் எந்த அளவுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண போகிற இடத்துல ஒரு சில ஆளுங்க வந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்றதையும் எடுக்கிறாங்க. அது சாதாரணமாக இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் எடுத்திருக்கிறாங்க. குழந்தைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலைக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் அன்பாக பழகிறது, எல்லாமே அன்பு கிடையாது, இந்த மாதிரியும் நடக்கும்ன்றதையும் காட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பசங்க இருக்கிறதுக்காக ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் வந்தால் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. ஒரு நல்ல கருத்தான ஒரு படம். ஒரு உணர்வே இல்லை, ஏதோ பக்கத்தில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை கூடவே இருந்து விட்னஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. ஏன்னாக்கா இதில் சினிமாவோ எடிட்டிங்கோ சினிமா தன்மையோ கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல. பேக்ட்ராப்பில் இருக்கிற மியூசிக்கும் சரி, அந்த சாங் லைன்ஸும் சரி, சாங் பாடினவங்களோட வாய்ஸு, நடித்த ஒவ்வொருத்தவங்களுமே நம்மளும் அந்த கூட ஒரு சின்ன சீன் தான், அதை அழகாக ஜூம் பண்ணி அழகாக எடுத்துருக்குறாங்க. இது அலுவலகத்தில் எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும், என்னென்ன மாதிரி சூழ்நிலையை ஒரு பெண்கள் வேலைக்கு வரும்போது எதிர்கொள்கிறாங்கங்கிறதுக்கும் ஒரு சிறந்த நுணுக்கமான படமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. இதில் மணிவேல் சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக யதார்த்தமாக பண்ணியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஹைலைட்டு. இங்கே 4 பேருமே வந்து நடிச்சிருக்கோம் இல்லாமல் சாதாரணமாக பேசிக்கிட்டு, சாதாரணமாக வீட்டு திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாக்கா எப்படி ஒரு சகஜமாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கிறது படத்துக்கு இன்னும் மெருகூட்டுது. ரொம்ப நல்ல சிறந்த படமாக இது வரணும்னு இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். நிச்சயமாக இது வந்து சமூக சார்ந்த படம் தான். இதில் வந்து நம்ம முதலாளித்துவம், அங்கே உள்ள ஒரு சேஃப்டி, அதை பற்றியும் இல்லாமல் நம்ம வந்த இடத்துல, வேலைக்குன்னு வந்த இடத்துல நம்ம எதை வந்து பார்க்கணும், எப்படி இருக்கணும், நம்மளோட தனிப்பட்ட பாதுகாப்பை ஒரு பெண்ணாக வந்து நம்ம எப்படி வந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்குது. இன்றைக்கி நவநாகரிக காலகட்டத்தில் எல்லா பெண்களுமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். இதில் கிராமப்புற சூழ்நிலைகள்லேருந்து வர்ற பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நகரத்துக்கு வரும்பொழுது எல்லா விதத்தையும் எதிர்கொண்டு எப்படி கவனமாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பாடமாக இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கதை கரு நல்லா இருக்கு. கம்மி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. 12 நாளில் நல்லா எடுத்திருக்காங்க படம். நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் நம்ம எப்படி பொறுப்பாக இருக்கணும், நம்ம எப்படி வந்து நானும் தெரிஞ்சுக்கணும்னு அந்த படத்தில் புரிய வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து யாரையும் நம்பக்கூடாதுன்றது முதல் விஷயம். முதல்ல நம்ம யாரையும் நம்பக்கூடாது, அங்கே எப்படி நடந்துக்கணும், அதுன்னு அந்த கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. திருப்பூர் குருவின்ற இந்த படம் டைட்டிலே ஒரு வித்தியாசமாக இருக்குன்றதை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த திருப்பூரில் நான் பல தடவை போயிருந்தா கூட அந்த தொழிற்பேட்டைகள்லாம் நிறைய பார்த்தது கிடையாது. இதில் நல்லா அதை விரிவாக காமிச்சிருக்காங்க. புதியவர்கள் நடிச்சிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க திறமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. இயக்குனருக்கு இது முதல் படம்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கடியில் தான் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் முட்டி மோதி கொண்டு வந்து தேட்டரில் வந்து இதை இறக்கியிருக்கோம். இந்த தேட்டரில் இறக்குன பிறகு ஓடுமா ஓடாதான்னு ரொம்ப கவலை பிடிச்சிருந்தோம். ஆனால் அந்த மீடியா தான் வந்து இந்த அளவுக்கு 2வது வாரம் நம்ம படம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மீடியா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. சொல்கிறேன் சார். மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கடியில் தான் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம்
முட்டி மோதி கொண்டு வந்து தேட்டரில் வந்து இதை இறக்கியிருக்கோம். இந்த தேட்டரில் இறக்குன பிறகு ஓடுமா ஓடாதான்னு ரொம்ப கவலை பிடிச்சிருந்தோம். ஆனால் அந்த மீடியா தான் வந்து இந்த அளவுக்கு 2வது வாரம் நம்ம படம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மீடியா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த மீடியாவுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. மேலும் இன்னும் ஒரு வாரம் இன்னும் நல்லா இந்த படம் போகிற அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நான் ரொம்ப ஆமாம். இதோட சின்ன படம்னா கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாளில் தூக்கியிருப்பாங்க. எங்கள் படம் இப்போ 2வது வாரம் வரைக்கும் வந்திருக்குன்னா அதோட ஒரு கருவும் அந்த விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சதால தான் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு தேட்டரில். எங்கள் படத்துக்கு மட்டும் குறைஞ்சது 80 டிக்கெட் 100 டிக்கெட்டாவது வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து நல்ல படமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து பார்க்க செய்கிறாங்க. அதனால் மக்களுக்கு ஒரு நன்றி. இந்த படம் இன்னமும் நம்ம கொஞ்சம் ரீச் ஆகி போய் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கெலாம் ஒரு பலன் கிடைக்கணும்னா எல்லாமே அந்த கடவுள் தான் எங்களுக்கு அந்த வழி காட்டணும். சிறப்பாக திருப்பூர் குருவி நல்லபடியாக மக்களிடம் ரீச் ஆகிருக்கு. அதற்கு மீடியாக்கள் ரொம்ப உதவியாக இருந்தீங்க. அதே நேரத்தில் மக்களும் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து மக்கள் இதை பார்க்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன கருவை ஒரு பெருசாக பண்ணி டைரக்டர்கள் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. நடிகர்களும் புதுமுகமாக இருந்தாலும் அவங்க யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. மேக்கப் இல்லாமல் ஒரு கம்பெனியில் எப்படி இருப்பாங்களோ அதே போல் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் அதாவது இந்த 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 படத்தை இந்த அளவுக்கு ரீச் பண்ண வச்ச மீடியாக்களுக்கும் மக்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் சென்னையில் வந்து தியேட்டர் விரிவுபடுத்தணும். அதுக்கு வந்து இந்த திரைப்படத்துறை சங்கத்தை சேர்ந்தவங்க அதை ஏற்பாடு செய்யணும். ஏன்னா அப்படியே விட்டுடுறாங்க அவங்களே. இப்போ அதனால் கொஞ்சம் அவங்க தலையிட்டு இப்போ சின்ன படத்துக்கெல்லாம் அவங்க உதவி செஞ்சாங்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேன். அதில் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டம் வர்றதை இந்த திரைப்படத்தை சேர்ந்த சங்கத்தை சேர்ந்தவங்க தலையிட்டு இது போல் படத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தேட்டருங்களை ஒதுக்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் மீடியாக்கள் தான் நீங்கள் உதவி செய்யணும். அப்புறம் அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி அந்த தயாரிப்பாளரும் சப்போர்ட் பண்ணி அதை கரெக்டான கொண்டு முறையில் வந்து ரீச் பண்ண முடியல. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, நம்ம விட முடியுமா? 30 வருஷமாக போராடுறோமே. இப்போ 93 வந்து கலா மாஸ்டர்கிட்ட காலை வச்சு இது வரைக்கும் போராடி இப்போ தான் நம்ம தனித்து ஒரு படத்தை எப்படியாவது நம்ம முயற்சியில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி இது என்னோடய நண்பர்கள்லாம் சேர்த்து எல்லாருமே ஒரு ஃபைனான்ஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து திரையில் எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி தான் இதை கொண்டு வந்தேன். இதோட கதைக்களம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி உருவானதுன்னா, நான் வந்து ஒரு 3 வருஷமாக வந்து திருப்பூர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில ஃபேமிலி பிரச்சனையால் சினிமா விட்டுட்டு போய் ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் இந்த கதைகள்லாம் நான் கொஞ்சம் அப்படியே ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதை பண்ண முடியல இது வரைக்கும். அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணிவிட்டு பண்ண முடியல. அப்போ சின்னதாக நான் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அண்ணன்ட்ட வந்து சொன்னேன். ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாண்ணா, பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் இந்த கதை. ஏன்னா சின்ன படம் அங்காடி தெரு மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்கும், நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கேட்டேன். சரி கதை நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வச்சு எடுத்தால் கொஞ்சம் கதை நல்லா ஓடும், உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டார். எனக்கு 1 லட்ச ரூபா மட்டும் கொடுங்கண்ணா, நான் திருப்பூரில் போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வெக்கேஷன் பார்த்துட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாண்ணா அப்படின்னு சொன்னேன். 1 லட்ச ரூபா காசு அவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க எனக்கு. நான் போயிட்டு ஒரு 2 வாரமாக அலைஞ்சு திருப்பூரில் கம்பெனியில் தேடுறேன், கம்பெனி கிடைக்கல. நான் வேலை செஞ்ச கம்பெனி பேர்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு போனால் எப்படி எனக்கு கம்பெனியே தெரியல எனக்கு. அப்புறம் அங்கே அருள்னு என் தம்பி ஒரு பையன் இருந்தாப்புல, அந்த பையனை போய் மீட் பண்ணி, தம்பி எனக்கு இது மாதிரி எடுக்கணும்டா, எனக்கு கம்பெனியில் எடுக்க போகிறேன், எனக்கு ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து கொடுறேன். அவன் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து பிஎம்ஆ சிஎம்ஆ வேலை பார்த்த பையன். பண்ணி கொடுறா தம்பின்னு கேட்டேன். சரி அதானே, நான் என்னென்ன வேணாம் மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கம்பெனி அவனும் ஏறி இறங்குறாப்புல, அதுவும் கிடைக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிப்பாளையம் சிப்கோவில் வந்துட்டு ப்ளூ பிரீஸ்னு ஒரு கம்பெனி, பாலாஜி அவர் ஓனர் பேர், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர்கிட்ட வந்து என்னை அழைச்சிட்டு போய் உட்கார வச்சோடனே அவர் கேட்டார் என்ன பண்ண போகிறீங்க என்னென்னு கேட்டோன்னே நான் சொன்னேன், சார் இன்னொரு சின்ன கதை சார், நாங்கள் எங்கேயோ பண்ணலாம், இது மாதிரி கம்பெனி எங்களுக்கு தேவைப்படுது, நான் ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுத்துகிட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசினவுடனே என் தம்பி என்ன சொல்லிட்டேன்ல, அருள் அண்ணா ஒரு பாட்டு பாடி காட்டினா சாருக்கு நேரா அப்படின்னாப்புல. நான் உடனே டக்குன்னு அவர் டேபிள்லேயே ஒரு சாங் ஒன்று பாடி, இந்த இதில் ஒரு சாங் ஒன்று பாடி காட்டினாலும் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஆகிட்டு நீங்கள் இந்த கம்பெனிக்குள்ளே இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, டையிங்கு இந்த நூல் தயாரிக்க அனைத்து செக்ஷனும் இருக்காங்க, இதில் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு
எங்கேயுமே யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சார் தான். ஆமாம் ஆமாம். நான் வந்துட்டு இப்போ ஒரு சின்ன கதை, நம்ம போயிட்டு அங்கே ட்ராவல் ஆகுறோம், நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அந்த படத்தை எடுக்கிறோம், பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டு, ஏதாவது ஒரு இடமாவது நம்ம ஏதாவது ஒரு கொஞ்சம் காட்டணும்ல, அப்படியே இந்த பசங்களே அது இது காட்டியிருந்தா நல்லா இருக்காதுன்னு யோசித்தேன். யோசிக்கும் போது நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது சார் மாதிரியே வில்லன் சார் இருக்காங்களே, அவர் மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து எங்கள் ஊர்லேருந்து பொண்ணுங்களாம் அழைச்சிட்டு போய் வேலைக்கு கொண்டு போவாப்புல. அவர் வந்து இப்போ சார் என்ன கேரக்டரில் இருந்தார் அதே மாதிரி தான் இருப்பாப்புல. அப்போ கிராமத்து மக்கள் வந்து நம்பி அவரை வந்து பெண்கள் கூட படுத்துருப்பாப்புல நைட்டு. இப்போ ஊரில் நம்ம பசங்கள்லாம் நம்ம இது படுத்திருந்தா கூட எப்படின்னா செய்வாங்க, ஆனால் அவர் படுக்க அவங்க சம்மதிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு அவங்க சம்மதிச்சாங்க. ஆனால் அவர் பண்ணார் தப்பு எல்லாமே. அதை தான் நான் அதை கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். சரி, இதுக்குள்ளே இதை கொஞ்சம் சேர்த்து பண்ணினோம்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் ஃபுல்லாகவே இவங்களே காட்டிட்டு தான் நல்லா இருக்கு, இந்த வில்லனை வந்து இப்படி கொண்டு போய் நம்ம கொஞ்சம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சார் நான் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே, சின்ன நாட்களுக்குள்ளே இதை எடுத்து ஒரு படமாக்கி இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, இனிமேல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தேட்டர்லாம் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஆகிட்டு இருக்குங்க. திருப்பூர்லேயே ஒரு தேட்டர் போட்டிருந்தோம் பெரிய இதில். அது என்ன தேட்டர்னா கேஎஸ்பியில் போட்டிருந்தோம். இப்போ வந்து சரணில் வந்து அவங்களே எடுத்துட்டாங்க. திருப்பூர்லேயே எடுத்துருக்கேன், ஏன் எங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் பேசி கோயம்புத்தூரில் இப்போ சரண்ங்கிற இதில் வந்து 3 ஷோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து 3 ஷோ மாறி வந்துட்டுருக்கு. ராணிப்பேட்டையில் அதுமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். 2வது வாரம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு சார். ஆனால் இந்த சென்னையில் தான் நம்ம போட்டு பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நாளைக்கு ஏதோ வெஸ்டர்ன் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் போகிறோம் வந்து மக்கள் சேரணும். ஆமாம் சார், நாங்கள் போகிற வழிக்கு வந்து இன்னும் ஒரு 2 தேட்டர் 3 தேட்டர் சென்னையில் கொடுத்து பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்லது தான். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்குறோம். இருந்தாலும் இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வரவங்களுக்கும் கொஞ்சம் எல்லாமே அப்படியே இங்கே பாருங்கள், இந்த தேட்டர்லேயே வந்து முதல் நாள் சவுண்டு நல்லா இருந்துச்சு. கும்பகோணம் காசி தேட்டரில் போடுதுங்க, பெரிய தேட்டர் அது. கும்பகோணத்தில் கேட்டிங்கன்னா காசி வாசு 2 தான் பெரிய தேட்டரு. அந்த தேட்டரில் நம்ம மக்கள் பார்த்துட்டு அதை பாருங்கள், அந்த சேனலில் போட்டிருக்காங்க. அவ்வளோ மக்கள் 370 பேர் வந்தாங்க. 370 பேர் வந்துட்டு அவ்வளோ கொண்டாடினாங்க. எஃபெக்ட்ஸ் அப்படி இருந்துச்சு. ஒரு படத்துக்கு வந்து ஒரு சவுண்டு தான் முக்கியம். ஃபஸ்ட் நாள் நல்லா இருந்திருக்கு, 2வது நல்லா இருக்குது, 2வது என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்து நான் உட்காந்து பார்க்குறேன், ஸ்பீக்கர் போயிடுச்சுங்கிறாங்க, சவுண்டே கம்மியாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு பொம்மையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பெரிய படம், சரி விஜய் சேதுபதி, ரஜினி சார் படம், யார் படமாக இருந்தாலும் நீங்கள் சவுண்டு இல்லாமல் இருந்தால் அது டம்மி தான். அந்த சவுண்டு தான் நம்மளுக்கு உயிர் கொடுக்கும். அந்த டயலாக்கும் அந்த சவுண்டு தான் ஒரு கதைக்கு வந்து உயிர் கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து சவுண்டே இங்கே வந்து நான் இன்றைக்கி அவங்களுக்கு சத்தம் போட்டேன். சார் என்ன சார், நாங்களே சின்ன படத்தை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம், பார்க்குறவங்க வந்து சவுண்டு தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சும்மா பேசுகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். நாங்கள் வந்து காசி தேட்டரில் பார்த்தோம், அவ்வளோ இதாக இருக்குது. திருப்பூரில் போய் பார்க்குறோம், அவ்வளோ இதாக இருக்குது. இங்கே மட்டும் ஏன் சார் ஃபஸ்ட் நாள் 2வது நாள் நல்லா இருந்திருக்கு, இன்றைக்கி வந்து சரியில்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இந்த ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா என்னங்க செய்யுது. தேங்க்யூ சார், நன்றி நன்றி நன்றி. வந்திருக்கும் அனைத்து நம்முடைய நாட்டின் 4வது தூணாகிய பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை அனைத்து நண்பருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கு மெயின் இந்த இத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற உறுதுணையானது. அனைத்து பத்திரிகை மற்றும் மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். இந்த திரைப்படம் உண்மையாக நடந்த ஒரு நடைபெற்ற சம்பவம். இது வந்து நம்ம டைரக்டர் சார் முதல்ல நன்றி. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் வெளி உலகத்துக்கு காட்டினா தான் தெரியும். இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி வேலைக்கு போகிறாங்க, என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். என்னதான் நம்ம நாட்டில் சட்டத்திட்டங்கள் போட்டால் கூட தானாக திருந்தாத வரைக்கும் எதுவும் யாரையும் மாற்ற முடியாது. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், அப்போ தான் மாறும். இந்த படத்தை திறம்பட எடுத்து பொதுமக்களுக்கு ரிலீஸ் பண்ண நம்முடைய ஜெயகாந்தா சார், டைரக்டர் சார் அவருக்கு குறைந்த பட்ஜெட், குறைந்த நாட்கள், 10 நாளில் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் எடுத்திருக்காரு. முதல்ல அவருக்கு நம்ம எல்லோரும் ஒரு நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை வெளிவரத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்த நம்ம செல்வமணி அண்ணனுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கணும். எல்லோரும் புதுமுகம் தான், யாரும் வந்து ஒரு 4 படத்தில் நடித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யாரும் கிடையாது. எல்லாம் பிள்ளைங்களாகட்டும், பெண்களாகட்டும்,
முக்கியமாக நம்முடைய பிரியன் சாரு, இசைக்கு ராஜா சார் எல்லாருமே வந்து ஒரு நல்ல தேர்ந்தெடுத்த நடிப்பு. முக்கியமாக நம்ம பிரியன் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஹைலைட் அவர் தான். அதாவது ஆக்சுவலாக பார்க்க போனால் நம்ம நீங்க தாங்க பப்ளிக்கா கூப்பிட வேணாங்க அவங்க இங்கே தான் எடுக்கணும். ஒன்று சார் அங்கே தான் சரி சரி சரி